சென்னை துறைமுகம் மதுரவாயல் பறக்கும் சாலை திட்டப்பணிகள் மீண்டும் தொடங்கவிருக்கின்றன. இதற்காக கூவம் கரையோரம் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டுள்ள நிலையில் புதிய டெண்டர் விடுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. 6 வழிச்சாலையாக அமையவிருக்கும் இத்திட்டத்திற்கான பணிகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரகுவரன் வழங்குகிறார். கேட்டு பெறலாம். ரகுவரன், சென்னை துறைமுகம் மதுரவாயல் பறக்கும் சாலை திட்டப்பணிகளுக்கான புதிய டெண்டர் விடுவதற்கான காரணம் என்ன? அதாவது 2009ஆம் ஆண்டு சென்னை துறைமுகம் மதுரவாயில் வரை உள்ள 19 கிலோமீட்டருக்கு இந்த பறக்கும் சாலை திட்டமானது அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களால் துவங்கப்பட்டது. 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு இது கோர்ட்டில் சில வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதன் காரணமாக கூவம் நதிக்கரையில் இதன் அமைப்பதன் மூலமாக வெள்ள காலத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் என்று வழக்கு தொடரப்பட்டதன் காரணமாக இது தடைபட்டிருந்தது. கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு பிறகு இந்த பணிகளானது தற்போது துவங்க இருக்கிறது. கடந்த 3 மாதங்களாக நில ஆஜிதப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் அந்த பணிகள் முடிக்கப்பட்டு தற்போது டெண்டர் விடும் பணியானது துவங்கி இருக்கிறது. டெண்டர் விடும் பணியானது முடிவடைந்து அடுத்த மாத இறுதிக்குள் இந்த பறக்கும் வழிசாலை பணிகள் துவங்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை துறைமுகத்திலிருந்து மதுரவாயில் புறநகர் சாலை வரியே கிட்டத்தட்ட 19 கிலோமீட்டர் தூரத்தில் 2 அடுக்கு பாலங்களாக இந்த பாலங்கள் அமையப்பட இருக்கின்றன. 19 கிலோமீட்டர் சென்னையின் முக்கிய மைய பகுதி வழியாக இந்த பறக்கும் சாலையானது அமைக்கப்பட இருக்கிறது. இதன் காரணமாக இந்த பாலத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக 3 கம்பி பாலங்கள், மிகப்பெரிய கம்பி பாலங்கள் அமையப்பெற இருக்கின்றன. திட்ட வரைபடம் முழுமையாக நிறைவடைந்த நிலையில் அதிகாரிகளின் ஒப்புதலும் கொடுக்கப்பட்ட நிலையில் இந்த பணிகளானது அடுத்த மாத இறுதிக்குள் துவங்கும் என்று அதிகாரிகள் நம்மிடத்தில் தெரிவிச்சிருக்கிறாங்க. ரகுவரன், பழைய திட்டத்திற்கும் புதிய திட்டத்திற்கும் என்னென்ன மாற்றங்கள் உள்ளன? இந்த பழைய திட்டமானது 2009ஆம் ஆண்டு இந்த திட்டமானது துவங்கப்பட்ட போது 4 வழி பாதையாக இந்த திட்டமானது வடிவமைக்கப்பட்டது. சென்னை துறைமுகத்திலிருந்து மதுரவாயில் வரை சரக்கு போக்குவரத்தை விரைவுபடுத்துவதற்காகவும் போக்குவரத்து நெரிசலை சென்னையினுடைய மையப்பகுதியில் குறைப்பதற்காகவும் இந்த திட்டம் கூவம் நதிக்கரை ஓரமாகவே அமைவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டது. பிறகு வழக்குகள் உச்சநீதிமன்றம் வரை சென்றதன் காரணமாக தடைபட்டிருந்தது. 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு உச்சநீதிமன்றமும் தடையை நீக்கிக் கொண்டதன் பிறகு இந்த பணியானது தற்போது துவங்கப்பட்டது. இந்த புதிய திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போட்ட 4 வழிப்பாதை தற்போது 6 வழிப்பாதையாக கூட்டம் நெரிசல் அதிகரித்திருப்பதாகவும் போக்குவரத்து இடைஞ்சல் அதிகரிப்பதன் காரணமாக 6 வழிப்பாதையாக அமைக்கப்பட இருக்கிறது. பிரம்மாண்ட சாலை சென்னையினுடைய மையப்பகுதியில் வான் பகுதியில் செல்வது போன்ற ஒரு ஏற்பாடுகள் வடிவமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. துறைமுகத்தின் நேபியர் பாலத்திலிருந்து கோயம்பேடு தாண்டி இந்த பாலமானது கூவம் நதிக்கரையின் மேலே செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மிகப்பெரிய பாலங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. மதுரவாயில் பாலம், கோயம்பேடு பாலம், நேபியர் பாலம், இந்த 3 பாலங்களின் மேலேயும் மிகப்பெரிய கம்பி வலை பாலங்கள் செல்வதற்கான ஏற்பாடுகளும் மத்திய அரசின் ஒப்புதலும் தற்போது பெற்றுள்ள நிலையில் தற்போது அடுத்த மாத இறுதியில் இந்த பறக்கும் சாலைக்கான திட்டங்கள் துவங்க இருக்கின்றன.